கடையநல்லூர்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பிரச்சாரம் மேற்கொண்டு வரார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். கணக்குக்கு நேரடியாக 10,000 ரூபாய் போய் செலுத்தப்படும். அதோட எல்லா குடும்பத்திற்கும் ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். விலை இல்லாம ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும். அதே போல எப்பொழுது 1000 ரூபாய் மாதந்தோறும் கொடுக்கிறாங்க. அதை 2000 ரூபாய் நம்முடைய தாய்மார்கள் கணக்கு வங்கி கணக்கிலே செலுத்தப்படும். ஒவ்வொரு பொங்கல் என்று வருகின்ற பொழுது பொங்கல் தொகுப்போடு 1000 ரூபாய் உதவித்தொகை வழங்கப்படும். பொங்கல் பரிசாக 1000 ரூபாய் வழங்கப்படும். இன்னைக்கு பெண்கள் பணிக்கு செல்கின்ற பெண்கள் குறித்த நேரத்தில் பணிக்கு செல்லணும். பணி முடிந்து வீடு திரும்ப வேண்டும். அதற்காக அம்மா இருசக்கரம் வாங்கணும். 5 லட்சம் பெண்களுக்கு வழங்கப்படும். அதுல ஒவ்வொரு அம்மா இருசக்கர வாகனத்துக்கு 25,000 ரூபாய் மானியம் கொடுக்கப்படும். இப்ப எலக்ட்ரிக் ஸ்கூட்டர் 33,000 தான். நீங்க மாசம் 500 ரூபாய் கட்டலாம் போதும். 25,000 ரூபாய் முதல்ல நாங்க உங்களுடைய அக்கௌண்ட்ல போட்டு ஆட்டோமேட்டிக்கா நீங்க ஸ்கூட்டர் வாங்கும் போது அந்த பணம் அந்த நிறுவனத்துக்கு போயிடும். அதே போல ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 3 கேஸ் சிலிண்டர் மானியமா வழங்கப்படும். இப்ப நகர பேருந்துல பெண்கள் தான் கட்டணம் இல்லாம பயணம் செல்லலாம் செய்யறாங்க. இனி ஆண்களும் கட்டணம் இல்லாம பயணம் செய்யலாம் நகர பேருந்துல. அதோட இன்னைக்கு படித்து பட்டம் பெற்ற இளைஞர்கள் வேலை வாய்ப்பு இல்லாம தடுமாறிட்டு இருக்காங்க. அவர்களுக்கு மாதந்தோறும் பட்டதாரிகள் வேலை வாய்ப்பு அலுவலகத்திலே பதிவு செய்தவருக்கு 2000 ரூபாய் வழங்கப்படும். +2 படித்தவர்களுக்கு 1000 ரூபாய் வழங்கப்படும். நம்முடைய தாய்மார்கள் தீபாவளி பண்டிகை மகிழ்ச்சியோடு கொண்டாடுவதற்கு தாய்மார்களுக்கும் பெண்களுக்கும் ஒவ்வொரு தீபாவளி என்றும் பட்டு புடவை வழங்கப்படும். அதோட வங்கியில் வாங்கிய நம்முடைய கல்வி கடன் ரத்து செய்யப்படும். கிராமப்புறத்தில் இருக்கின்ற 100 நாள் வேலை திட்டத்தை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அழுத்தம் கொடுத்து மத்திய அரசிடம் அதன் மூலமாக இன்றைக்கு 100 நாளை 125 நாளா உயர்த்தி இருக்கிறாங்க. மீண்டும் அதிமுக ஆட்சி உடனே அதை 125 150 நாளாக உயர்த்தப்படும். திமுக ஆட்சியில் வாக்குறுதி கொடுத்தாங்க. அந்த மக்களை ஏமாற்றி அந்த 100 நாள் வேலை திட்டத்தில் பணிபுரிகின்ற பெண் ஊழியர்களை ஏமாற்றி வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அவர்கள் அறிவித்த அறிவிப்பை நிறைவேற்றவில்லை. திமுக ஆட்சிக்கு வந்தால் 100 நாள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்து வாக்குறுதி கொடுத்து பொய் சொல்லி உங்களை வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்தவர்களுக்கு இந்த தேர்தல் மூலம் தகுந்த பதிலளி கொடுப்பீங்களாமா? அண்ணா திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் 125 நாட்கள் வேலை திட்டத்தை 150 நாளாக உயர்த்தி வழங்கப்படும். அதோட நகர பகுதியில் இருக்கின்ற சாலை அதெல்லாம் அதிலேயே வந்துட்டு நான் படிக்கும் அடுத்தது வரும். இன்றைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி இருக்கின்ற பொழுது பல்வேறு திட்டங்களை நிறைவேற்றினோம். 297 அறிவிப்புகள் நாங்கள் வெளியிட்டிருக்கிறோம். விவசாயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறோம். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதானமாக விவசாயிகளுக்கு தேவையான திட்டங்களை அறிவிச்சிருக்கிறோம். நானும் ஒரு விவசாயி. இன்றைக்கும் விவசாய பணியில் ஈடுபட்டுகிறேன். இன்றைக்கும் விவசாய பணி தான் எனக்கு முக்கிய தொழில். எனக்கு தொழிலே விவசாயம் தான். வேற எந்த தொழிலும் எனக்கு கிடையாது. ஆக விவசாயிகள் படுகின்ற கஷ்டம், துன்பம், துயரம், வேதனைகள் அத்தனையும் நான் அனுபவித்தவேன். நான் திரு ஸ்டாலினை போட செல்வ செழிப்பில் வாழ்ந்தவன் அல்ல. கிராமத்திலே விவசாயத்தை மண் வெட்டி பிடித்த கை, ஏர் பிடித்த கை, டிராக்டர் ஓட்டிய கை. ஆக விவசாயிகள் ரத்தத்தை வீரியாக மண்ணிலே சிந்தி உழைக்கின்ற அந்த விவசாயிகள் அவர்களுக்கு தேவையான உதவிகளை செய்வதுதான் எங்களுடைய அரசினுடைய முதல் கடமை என்ற நோக்கத்தில் எங்களுடைய தேர்தல் அறிக்கை வெளியிடப்பட்டிருக்கிறது. அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதுதான் மாண்புமிகு அம்மா அவர்கள் தேர்தல் நேரத்தில் குறிப்பிட்டார்கள். அதிமுக ஆட்சிகளுடன் விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு கடன் சங்கத்திலே வாங்கிய பயிர் கடன் தள்ளுபடி என்று சொன்னார்கள். தள்ளுபடி செய்தோம். கொரோனா காலம் விவசாயிகள் பாதிக்கப்பட்டார்கள். விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட அந்த விளைபொருளுக்கு நியாயமான விலை கிடைக்கவில்லை. அதனால் தாங்கள் கூட்டுறவு
தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர்க்கடன் செலுத்த முடியவில்லை என்ற கோரிக்கை விவசாய பொதுமக்கள் வைத்தார்கள். அவருடைய கோரிக்கை ஏற்று அதிமுக அரசு நான் முதலமைச்சர் இருந்த பொழுது 12,100 கோடி விவசாயியுடைய கடனை தள்ளுபடி செய்த அரசாங்கம் அதிமுக அரசு. மீண்டும் அதிமுக அரசு மலரும், விவசாயிகள் வாங்கிய பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும். அதே போல இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்களே இல்ல. இன்றைக்கு அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்டவர்கள் தான் திமுகவில் போய் அடைக்கலம் முடிச்சிருக்காங்க. எங்க செல்லாத ஓட்டு, அதனால ஏதாவது பயனுண்டா? நாம் தூக்கி எறியப்பட்டவர்களை அவர்கள் அமர வைத்திருக்கின்றார்கள். இப்பொழுது பாத்தீங்கன்னா 19 பேர் போட்டிடுறாங்க. அதிமுகவில் இருந்து தூக்கி எறியப்பட்டவர்கள், விலக்கி வைத்தவர்கள், விலக்கப்பட்டவர்கள் 19 பேர் இந்த தேர்தலில் போட்டிடுறாங்க. ஆனா அதிமுக அப்படி அல்ல. இன்னைக்கு பொன்மலைச்சம்மாள் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தோற்றுவித்த கட்சி, அம்மா கட்டிக்காத்த கட்சி. 31 ஆண்டு காலம் உங்களுடைய பேர் ஆதரவு, ஒரு நல்ல ஆட்சி நாட்டு மக்களுக்கு தந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். ஆக எங்களுடைய இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் தலைவர்கள் இல்லை, ஆனால் தொண்டர்கள் நிறைந்த இயக்கம். உங்களை போல் இருக்கின்ற சாதாரண மக்கள் நிறைந்த இயக்கம். ஸ்டாலின் அவர்களே, எங்கள் இயக்கத்தை உடைப்பதற்கு எவ்வளவு முயற்சி செய்தீர்கள், முடக்குவதற்கு எவ்வளவு முயற்சி செய்தீர்கள், எவ்வளவு வழக்குகளை போட்டீர்கள். அத்தனையும் பொதுமக்கள் துணையோடு, கழக நிர்வாகிகள் தொண்டரோடு தவிடுபடி ஆக்கி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வலிமையான இயக்கம் என்பதை நாங்கள் நிரூபித்துக் கொண்டிருக்கின்றோம். தென்காசி மாவட்டம் கடையநல்லூர்ல அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு அங்க பேசின காட்சிகளை நம்ம பார்த்தோம். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.